உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அழைக்கிற அழைப்புக்கு ஏற்ற விதமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை பக்குவப்படுத்துவீர் என்று செபிக்கிறோம். We pray that you will enable us to live the life that you desire us to live, O Lord, according to the call upon our lives. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் அழைக்கிற அந்த அழைப்பு என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் ஆளப்பட கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தும். பிசாசானவன் விதைக்கப்படுகிற வசனத்தை எந்த வகையிலும் திருடி கொள்ளாதபடி திசை திருப்புகிற காரியங்கள், கவனம் சிதறுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆட்கொண்டு நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். அப்புறம் அவங்க பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? எப்போதும் நல்லவர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God is good all the time and out of his goodness we are here. அவருடைய நன்மையினாலே நாம் இங்கே வந்து அமர்ந்திரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு தொடர்ந்து 3வது W செல் குரூப் ஊழியங்களை குறித்து 3 W என்ற ஆங்கில எழுத்துக்களிலிருந்து கவனித்துக் கொள்ள வருகிறோம். We have been looking at the 3 W's from the topic on cell groups. So today we come to the third part. Let me just recap the first 2 parts. சீக்கிரமாய் கடந்த 2 வாரங்களாய் கவனித்த காரியங்களை பார்ப்போம். முதலாவது W ஆராதனை, worship. Alright? worship என்ற காரியத்தை நாம் கவனித்தோம். அதில் தேவன் அவரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாரா, இயங்குகிறாரா. God is seeking out for true worshippers, people who will worship him in spirit and in truth. And the second one what we looked at last week, கடந்த வாரத்தில் நாம் கவனித்தது வார்த்தை. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது, நம்மை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கு. His word is a living and active word. It speaks into our life. It continues to mold us. So today we come to the third W. மூன்றாவது W என்ன W? Witness, சாட்சி, சாட்சிகளாக இருப்பது. அப்போ ஒரு கோர்ட் ரூம் எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? நீதிமன்றத்தில். Alright? ஒரு நீதிமன்றத்தின் சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது when you look into the context of a court room, you need a witness. ஒரு சாட்சி தேவையா இருக்கிறது. ஆனால் இந்த சாட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய வேண்டிய குணாதிசயங்கள், சுவாபங்கள் என்ன? What are the characteristics that is required in a witness? என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், உண்மையை அறிந்திருக்கணும், உண்மையை பேசுகிறவர்களாக இருக்கணும். They must be people who not only know the truth, they are people who speak the truth. யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லுகிறத சாட்சி அவ்வளோ உறுதியான ஒரு சாட்சி அல்ல. If you say, come and say and testify, somebody else told me, that witness is not a very strong witness. But a witness who says, I saw it, I experienced it, I heard it, is a very strong witness. ஒரு சாட்சி அங்கே வந்து நானாய் பார்த்தேன், நானாகவே கேட்டேன், நானே தொட்டு இதை கவனித்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த சாட்சி உறுதியான ஒரு சாட்சி என்று சொல்லக்கூடும். We can say there is a very strong, truthful and reliable witness in the context of a courtroom. But today the Lord calls us to be witnesses. இது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In Acts chapter 1 verse 8, we find God is calling us to be witnesses. தேவன் நம்மை அவருடைய சாட்சிகளாக இருக்கும்படியாய் அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். Let me read that in the English first. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். Acts chapter 1 verse 8. But you will receive power when the Holy Spirit has come upon you, and you shall be my witnesses both in Jerusalem and in all Judea and Samaria and even to the remotest part of the earth. வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எதவா இருப்பீர்கள்? சாட்சி. The Lord says, you will be my witnesses. Witness, சாட்சி. சாட்சி என்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கும் பொழுது அதோடைய வார்த்தை பயன்படுத்துகிற வார்த்தை மர்தூஸ் என்ற ஒரு வார்த்தை. The Greek word for the witness, the word witness that is used here is martus. That's where we get the word martyr. இரத்த சாட்சி என்ற ஆங்கில வார்த்தை மார்டர் என்ற அந்த வார்த்தைக்கும் இதன் அடிப்படையிலே தான் வருகிறது மர்துஸ். அப்ப மார்டர், when we say the word martyr என்று சொல்லும் பொழுது, இரத்த சாட்சி என்று சொல்லும் பொழுது, ரத்தம் சிந்தி அவருக்காக மரிக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல. It's not only a life that we shed blood and die for him. It is to live for him in every situation. It is to testify and witness for him in every situation. எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு சாட்சியாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அப்ப மர்துஸ், martyr, the word martus or martyr is the call that is upon each and every one of our lives. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்று பார்க்கிறோம். ஆனால் அது குறிப்பாய் சொல்லுகிறார், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be my witnesses. அப்ப ஒரு நீதிமன்றத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கோர்ட் ரூம் கான்டெக்ஸ்ட், இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கும். In the context of a courtroom, you have the defense team and you have also the other team that is persecuting or prosecuting in that sense. But here the Lord is saying, which side are you on? யார் பக்கம் இருக்கிறீர்கள்? யார் சார்பாக நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள்? கர்த்தர் சார்பாய் அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். The Lord invites us, calls us to be his witness. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். You will be my witnesses. Today say to the Lord, Lord, I am on your side. ஆண்டவரே, நான் உம் சார்பில் இருக்கிறேன். கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அதில் சந்தோஷப்படுகிறோம். When we say God is on my side, we are so great, joyful to hear that statement. ஏய், கர்த்தர் என் பக்கம் பா. The Lord is on my side. But today the Lord is saying, are you on my side? Are you my witness? எனக்கு சாட்சிகளாக, என் சார்பாக, என் சார்பிலே இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது அதற்கு என்ன பதிலாய் கொடுப்போம்? அப்ப சாட்சியாய் இருக்கிற ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். We have received the call to be witnesses. ஆனா எப்படி சாட்சியாய் இருக்கிறது? நாம் வாழ்கிற சூழல் அப்படியா இருக்கிறது? The context that we live in is very challenging. வேலை இடத்துல சாட்சியா இருக்கிறதை பத்தி நீங்க சொல்லலாம், பாஸ்டர், நான் வேலை செய்யறது நாங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். Alright, pastor, you may speak and preach about being witnesses in our workplace, but we are those who are living in that situation, in that context. We have to go through it. We have to struggle through it. It's a challenge. It's difficult. So it is not easy to be witnesses. Faithful witnesses. உண்மையுள்ள கர்த்தருடைய சாட்சிகளாய் இருப்பது சுலபமான காரியம் இல்லை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இதற்கு மேலாக கர்த்தருக்கும் தெரியும். The Lord also knows it is not easy to be a faithful witness, is a truthful witness. It's challenging, difficult, போராட்டமான ஒரு சூழலாய் தான் இருக்கிறது. And that's why the Lord says you need power to be witnesses. இதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், சாட்சிகளாய் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவை? பலன், அவருடைய வல்லமை தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருக்காக சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பலன் நமக்கு தேவை. To be his witnesses for the Lord, we need his power. We cannot be witnesses without his power. We will become what in Bahasa they say, tin kosong.
வெறுமையான ஒரு பாத்திரத்தை போல நமக்குள் வல்லமை இராதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவருடைய வல்லமை இல்லாத ஒரு சாட்சியாய் நாம் இருக்கும் பொழுது போராடுவோம், மாம்சத்தோடு போராடுவோம். we will struggle with our own flesh. நம்முடைய சொந்த முயற்சியில நாம் செய்ய பார்ப்போம். we will struggle with our own ability. it will not be possible. அது முடியாத ஒரு காரியமாய் இருக்கும். ஞானம் தோடு பேச தெரியாது. we won't know how to speak with wisdom. எந்த சூழ்நிலையிலே என்ன பேச வேண்டும் என்ற அந்த அறிவில்லாதபடி செயல்பட ஆரம்பிப்போம். சொந்த செயலிலே தவறுதலான காரியங்களை செய்து அங்கே பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வோம். when we do and act out of our own will and ability, and we get into trouble because of that, because we don't do it with his power. அவருடைய வல்லமையினாலே செயல்படாததினாலே சில சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுவாரு, அமைதியாயிரு. There are situations when the Lord says, be silent, be quiet. நாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா காரியங்களும் சொல்லிடுவோம். we react and respond and immediately இது ஆண்டவரை பற்றி சொல்லி முடிச்சிருவோம். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, வெயிட், டைமிங். அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது அவருடைய சாட்சி நமக்குள் வெளியேப்பட ஆரம்பிக்கும். When his power, when his anointing, when his presence comes into our life, his will and his purpose becomes clearer and clearer and revealed, and we are able to be his witnesses. அவருக்கு நாம் சாட்சிகளாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஆனா எங்கே சாட்சிகளாய் இருப்பதும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Where are we to be witnesses? இங்கே வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நிற்கிறது இங்கே எருசலேம் அருகாமையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். They are just standing close by to Jerusalem on the Mount of Olives, and the Lord is speaking to them. ஒலிவ மலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எங்க இருக்கணும்? முதலாவது சாட்சி எருசலேமிலே. அதற்கு பிறகு எங்க போங்க? யூதேயா. அதற்கு பிறகு எங்க போங்க? சமாரியா. அதற்கு பிறகு எங்க போங்க? உலகம் எங்கும். Be witnesses where? In Jerusalem, in Judea, in Samaria, and to the ends of the earth. Where does witness begin? சாட்சி எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? நாம் இருக்கும் இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். Witness must begin where we are. எங்கே இருக்கிறோம்? இப்போ சர்ச்சில் இருக்கிறோம். வழக்கமாக எங்கே இருக்கிறோம்? வீட்டில் இருக்கிறோம், வேலை இடத்துல இருக்கிறோம். நம்மை சூழ்ந்த சூழலையிலே நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். We must be witnesses in the situations and the context where God has planted us. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக நம்முடைய சாட்சி அங்கு வெளிப்பட வேண்டும். In our family, witness, testimony must arise. மற்றவர்கள் நம்மை காணும் பொழுது அவர்கள் கர்த்தரை காண வேண்டும். இன்றைக்கு சாட்சியாய் இருப்பதற்கு ஒரு சிறிய உதாரணம், சுலபமாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் வேண்டும் என்றால், இயேசுவை நமக்குள் பார்க்க வேண்டும். இயேசுவை நம் மூலமாய் அவர்கள் கேட்க வேண்டும். To simplify the understanding of being a witness, let me say this. It is simply to say that they must see Jesus in us, they must hear Jesus through us. இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப உலகம் எங்கும் போய் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லுகிற இடத்தில் இருக்காதபடிக்கு நம்முடைய சாட்சி அநேகரை தொடும்படியாய் பெருக வேண்டும். Our testimony, our witness must not remain where we are. இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதிலே தான் உட்கார்ந்துருவேன் அப்படின்னு அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும். அப்ப நம்முடைய சாட்சி பெருக வேண்டும். போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆரம்பிக்கிற இடம் தெரியும், ஆனால் செல்லுகிற இடமும் நமக்கு தெரியணும். We must not only know where we are to begin the witness, but we are to know where God will continue to take us. அநேக இடங்களிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த அதற்கு ஏற்ற வார்த்தை, அதற்கு ஏற்ற ஒரு ஜெபம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். The Lord will give us that wisdom to speak the right word, to pray the right prayer in that context, that we will be witnesses. Go and make disciples of all nations. எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக அவர்களை சீஷர்களாய் ஆக்கும்படியாய் மாற்றும்படியாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார்.
இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, ஒரு முக்கிய அழைப்பு, அவருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்காய். Today the Lord gives us an invitation and a call upon our life that I am to be His witnesses. And one of the persons who was a very staunch follower of Jesus was Peter. இயேசுவினுடைய ஒரு உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றி வந்த, வைராக்கியமாய் அவரை பின்பற்றி வந்த ஒரு மனுஷன், என்னுடைய பேர் பேதுரு. ஆனா ஒரு காலகட்டம் வந்தது, ஆண்டவரே உமக்காக நான் மரிப்பேன் ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றையும் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி பின்பற்றின ஒரு மனுஷன். It's a man who followed Jesus, who was willing to die for Jesus. எல்லாரும் உம்மை கைவிட்டாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே என்று சொன்ன ஒரு மனுஷன். ஆனா ஒரு நாள் வந்தது, துன்பம், போராட்டம், கஷ்டம் வந்தது. இதே பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை மறுதலித்தான். The same Peter one day came to a position where he denied Jesus, not once, twice, but 3 times. He lost his witness. அவனுடைய சாட்சியை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. The Lord did not forsake him. யோவான் 21 வாசிக்கும் பொழுது இயேசு அவனை சந்தித்து மீண்டுமாய் கேட்கிறார், பேதுருவே, சீமோனின் குமார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நீர் நேசிக்கிறாயா? The Lord met Peter again and spoke to him, Simon, son of John, do you love me? Do you love me? Do you love me? எத்தனை முறை என்னை மறுதலித்தாயோ? மீண்டுமாய் ஆண்டவர் கேட்கிறார், நீ மறுபடியும் என்னை நேசிப்பாயா? The number of times he denied Jesus, the same number of times the Lord asked him the question, do you love me? Do you love me? And then comes the day of Pentecost. அதற்கு பிறகு பெந்தேகோஸ்த் நாள் அங்கே வருகிறது. The Holy Spirit comes down and Peter stands up to preach. The same Peter who lost his witness is now empowered to witness. எந்த பேதுரு அந்த சாட்சியை இழந்தானோ அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மீண்டுமாய் இந்த கர்த்தருக்காக, இந்த இயேசுவுக்காக தைரியமாய் சாட்சியாய் நிற்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நம் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவருக்கு உண்மையுள்ள சாட்சியாய் இராமல் இருந்திருக்கலாம். சாட்சிகளை இழந்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். Probably we may have lived lives that has profaned the name of the Lord, that has brought shame to the name of the Lord. We have lost our true faithful witness. But don't fear. Don't think that is the end. அதுதான் முடிஞ்சிருச்சே, இதெல்லாம் போயிருச்சே அப்படி நினைக்காதபடிக்கு பேதுருவை போல கர்த்தர் மீண்டுமாய் நம்மை உருவாக்குவதற்கு வல்லவர். The Lord is able to renew and empower us as He empowered Peter once again. And when Peter stands up to preach, towards the end of his preaching, அவருடைய பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதியில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். In Acts chapter 2 verse 32, Peter says this. பேதுரு இதை பிரசங்கிக்கிறார். This Jesus, எந்த இயேசு? அவர் மறுதலித்த இயேசுவை பற்றி அவர் பேசுகிறார். He's speaking about the Jesus he has already denied, but he stands and says, this Jesus God raised up, and of that we are witnesses. வாசியுங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். He says we are witnesses, not we are going to be witnesses. சாட்சிகளாய் இருக்க போகிறோம் என்று சொல்லாமல் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே நாங்கள் இருக்கிற இடங்களிலே சாட்சிகளாய் இருப்போம். ஆமென். கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்க சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்? நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Jesus said, when the Holy Spirit comes on you, you will receive power and you will be my witnesses. But now they say we are witnesses. Wherever we are, with whatever we know, we are able to stand for Jesus. நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள், நம் அறிந்த காரியங்களை வைத்து அவருக்காக நாம் சாட்சிகளாய் இருப்பது
கர்த்தரால் கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்ப பேதுருவை போல அங்கிருந்த விசுவாசிகளை போல நாமும் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவருக்கு சாட்சிகளாய் இருப்போம். We are to be witnesses unto him. அப்போஸ்தலராகிய பவுல் அப்போஸ்தலர் 2:22-15 சொல்லும் பொழுது அவருடைய அழைப்பை குறித்து அங்க இருக்கிற யூதர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். He is sharing about his conversion of his call, and he is sharing this to the Jewish people who are gathered there in Acts chapter 22:15. அப்போஸ்தலர் 22 வசனம் வாசியுங்கள். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். This is God's call upon Paul's life. தேவனுடைய அழைப்பு பவுலுடைய வாழ்க்கையின் மேலே என்ன அழைப்பு? எனக்கு நீ சாட்சியாய் இருப்பாய். You will be my witness. ஆனால் அதை தெளிவாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எதை குறித்து சாட்சி சொல்லணும்? எந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லணும்? What are you to testify? What will you witness? And that's what the Lord says, you will be a witness for him to all men of what you have seen and heard. வாசிங்கள் மிலுமாய். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். எந்த காரியத்தை குறித்து சாட்சி? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளும். What would you testify? இதுதான் சாட்சி. நான் கண்ட காரியத்தை, நான் கேட்ட காரியத்தை மற்றவர்களிடத்தில் சொல்வது. That is to testify. To be the witness is to experience it first. நான் சாப்பிடாததை மற்றவங்களிடத்தில் எப்படி நான் போய் சொல்லுவேன்? If I have not eaten, how would I go and convincingly share with others? எப்படி நான் சாட்சி கூற முடியும்? முதலாவது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. Then we can go and share with conviction, with confidence, God is truly good. How do you know? எப்படி கர்த்தர் நல்லவர் என்று உங்களுக்கு தெரியும்? நான் ருசித்து பார்த்திருக்கிறேங்க. எங்க முப்பாட்டம் ருசித்து பார்த்ததை பத்தி சொல்ல மாட்டோம். We will not share about our great grandfathers of tasting the Lord. We are people who are tasting the Lord. கர்த்தரை இந்த நாட்களிலும் அவரை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் அவரை காலையிலே சந்தித்து பேசினோம் என்று சொல்ல முடியும். We are able to say, I met the Lord today morning. The Lord spoke to me. கர்த்தர் பேசினார். ஒரு உயிருள்ள கர்த்தரோடு ஜீவனுள்ள தேவனோடு இருக்கிற ஒரு உறவு is a life of relationship that is real, that is living, that is connected. We go on to read 1 John chapter 1. ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இன்னும் இதனுடைய தெளிவு நாம் வாசிக்கிறோம். தெளிவின் காரியத்தை பார்க்கிறோம். In 1 John chapter 1 verse 1, the epistle of 1 John chapter 1 verse 1 goes like this. He says, what was from the beginning, what we have heard, what we have seen with our eyes, what we have looked at and touched with our hands concerning the word of life. வாசியுங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். He says that we are not sharing about something we read somewhere. எங்கேயோ வாசித்த ஒரு கதை புத்தகத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லல. நாங்களாகவே இவரை அனுபவித்திருக்கிறோம். We are people who have experienced this Jesus. We know him personally. He speaks, he lives.
அவர் பேசுகிற ஒரு தேவன், அவர் ஜீவன் உள்ள ஒரு தேவன். இவரை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். 3ஆம் வசனம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, that which we have seen and heard we report also to you. வாசியுங்கள். நீங்களும் எங்களோட இல்ல 3ஆம் வசனம் தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா, 2ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, நன்றி. அப்ப 1ஆம் வசனத்திலே உங்களுக்கு நாங்கள், 3ஆம் வசனமா வாசிங்க, பின்னால் பகுதி வாசிங்க. நீங்கள் எங்களாலே எங்களோட படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். What we have seen, what we have heard, we report, we share with you, we witness to you. If we know and we don't share, we are selfish people. அவரை அறிந்து அவரை பற்றி நாம் சாட்சி கூறாமல் இருக்கும் பொழுது நாம் சுயநலவாதிகள். பெரிய ஒரு புதையல் கிடைச்சி எனக்கே நான் வச்சுக்கணும். You find a big treasure and you say, I will keep him to myself. That is selfish. சுயநலம். எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் இயேசு, மற்றவங்களுக்கு. For others, those who don't know, those who have not tasted, those who have not experienced, how do we share this Jesus? But today the question is, how can I be an effective witness for Christ in a lost world? இந்த தொலைந்து போன இந்த உலகத்தில், இந்த குழப்பமான உலகத்திலே எப்படி நான் இந்த கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான ஒரு சாட்சியாக இருக்க முடியும்? உலகம் குழப்பமாக இருக்கிறது மாத்திரமே அல்ல, ஆனா பிரச்சனை என்னவென்றால் விசுவாசிகளே குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It is not only that the world is lost and confused, believers themselves are lost and confused. எது முக்கியம் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We don't realize the priority of life. We go seeking, desiring, wanting everything. நாம் அடையணும், இதை பெற்றுக்கொள்ளணும், இதை அனுபவிக்கணும்னு சொல்லி நாம் ஓடி தேடி கொண்டு இருக்கிறோம், வழி தப்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இது கிடைத்தால் எனக்கு திருப்தி நினைக்கிறோம். We think if I get this, I will be satisfied. இந்த இடத்தில் நான் அடைந்தால் எனக்கு மன திருப்தி உண்டாகும். If I achieve such a position, I will be satisfied. ஆனால் சூழ்நிலை வரும், அது கிடைக்கும், அதை அடைவோம். There will come a time that we will receive it, we will achieve it. Then something is still missing in our hearts. நம்முடைய இருதயத்தில் இன்னொரு திருப்தி இல்லை, இன்னொரு மன திருப்தி இல்லை. இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் நினைச்சேனே, ஏன் திருப்தி இல்லை? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் முறை தவறாக இருக்கிறது. Because the pattern and the mode of our life, the focus of our life is wrong. To be an effective witness in this lost world, we must know who is Jesus. இயேசு யார்? அவர் நமக்கு திருப்தி என்று அறிந்து கொள்ள வேண்டும். He is our contentment. அவர் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே இருக்கிறது. ஆமென். When he is with us, we have everything. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். அவர் திருப்தி. He is our contentment. We are lost in this lost world because we have not truly found him. இந்த குழப்பமான உலகத்திலே நாம் இன்னும் குழம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவரை நாம் இன்னும் உண்மையாய் அறியாதபடியினால் நாம் குழம்பி ஓடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு உண்மையான ஒரு சாட்சியை இருக்கணும் என்றால் அவரை அறியணும், அவரை பிரதிபலிக்கணும். To be an effective witness is to know him, to reveal him, to share about Jesus. But there is something more. How do we share Jesus in a context of a small group? As we were looking at cell group, cell group ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்படி நாம் சாட்சியாய் இருப்பது, எப்படி சாட்சி பகிர்ந்து கொள்வது. நாம் ஒவ்வொரு மாதம் கூடும் பொழுது கூடுகிறவர்களுக்கு ஒரு வேலை தெரியும். When you gather on a monthly basis,
சில மாதங்களிலே பார்க்கும் பொழுது சில நபர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். some individuals when they gather one particular month they will be very excited, நிறைய சாட்சி சொல்லுவாங்க. அடுத்த மாசம் வரும்போது எப்படி இருப்பாங்க? அப்படியே டல் ஆயிருவாங்க. Suddenly the following month they become very dull, very down, ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப அமைதியாயிருவாங்க. அப்ப இதன் மத்தியில கிறிஸ்துவர்களுக்குள் நம் சொல்லுகிற உற்சாகப்படுத்துகிற சாட்சி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற சாட்சி காரியங்கள் ஒருவரை ஊக்குவிக்கிற பலப்படுத்துகிற ஒரு காரியமாய் மாறுகிறது. When we share testimony or witness among Christians, whether it be sharing the word of God or it could be we are just sharing what the Lord is doing in our life, it becomes an instrument of edification. God uses us to edify and encourage one another. அப்ப சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற அந்த கிரியை அந்த சாட்சியின் மூலமாய் காணப்படுகிறது. நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அல்ல. It is not to glorify us. சில சாட்சிகளை கேட்கும் பொழுது நாம் யோசிப்போம், இவங்க யாரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாங்கன்னு ஒரு கேள்விக்குரிய என்பா. There are times when we hear testimonies, a question rises at the back of our minds, who are they here to glorify? நான் ஜெபிச்சேன், நான் செய்தேன், ஆண்டவரை விட நான் அந்த சாட்சியில அதிகமாக இருக்கக்கூடியது. There are times that we hear the word I more than the word God. அப்ப அந்த சாட்சி சொல்லுகிற சாட்சியில யார் மகிமை அடைகிறார்? அதில் முடிவு வரும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய உள் நோக்கம் என்ன? What is our inner motive when we end the testimony? எல்லாரும் என்ன பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறோமா, இல்லை அவரை பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறோமா? Do we want people to see us or do we want people to see him? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். We must decrease, he must increase. எல்லாவற்றிலும் நம்முடைய சாட்சி வாழ்க்கையில சாட்சி சொல்லுகிறது மாத்திரமே அல்ல, அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை சாட்சியா இருக்கிறது என்றால் எங்க தெரியுங்களா? Do you know one of the situations where it's very difficult to be a witness? எங்க? ரோட்ல வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும் பொழுது, when you are driving, it's very difficult to be a witness. ஏன்னா நம்ம சரியா ஓட்டினாலும் சரியா ஓட்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. Right? Even if we drive very disciplined, very carefully, but there are others who don't probably drive as what we would expect. நம்முடைய காடிக்கு பின்னால ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்போம், வசனங்கள். We have put Christian stickers behind a car. அதில் ஒரு பெரிய சிலுவை முன்னுக்கு பின்னால சைட்டில் எங்கெங்கே ஓட்ட முடியுமோ வேற ஒட்டி வச்சிருவோம். ஆனால் ஓட்டுகிற விதத்தையும் நாம் ஓட்டுகிற முறையும் பார்க்கும் பொழுது நிறைய சென்சர் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. When we see the way we drive, the actions that we portray in the way we drive our cars, the way we are on the road, there are a lot of censoring and filtering needs to be done. We lose our witness in that position. அந்த சூழ்நிலையில் என்ன கிறிஸ்தவங்கன்றாங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, யாருக்கு அந்த சோதனை வரல? Who is not tempted to do that? Who is not tempted to react, to respond? But there are many other situations where we will be tested. We will be tempted. But in the context of a cell group, we can edify one another. ஒரு செல் குரூப் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒருவரை நாம் ஊக்குவிப்பதற்கு, சீர்திருத்துவதற்கு இந்த சாட்சியை பயன்படுத்தக்கூடும். But this cell group is not only for Christians alone. செல் குரூப் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தாங்க, மற்றவங்களாம் வர முடியாதா? வரணும். வருவதற்கு நாம் அதற்கு ஒரு கருவியாக இருக்கணும். இப்படி நாம் சாட்சியாக இருக்க முடியும். நம்முடைய நண்பர்களை இந்த கூடுகைக்கு கொண்டு வரலாம். We can invite our friend, invite people whom we know for the cell group gathering. That is an opportunity to witness. சாட்சி சொல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம வழக்கமா என்ன செஞ்சிருவோம்? சேரா எங்க கூப்பிடுவோம்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். புதுசா ஒருத்தவங்க சந்திச்சுட்டா இல்லை நண்பராக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நீங்க இங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நேரா ஒரு பெரிய ஜம்ப். வீட்டுக்கு வாங்க, செல் குரூப் வாங்க,
வீட்டு கூட்டங்களுக்கு வாங்க. அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய காரியங்களை, போதனைகளை கேட்பதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்படும். When we ask them to jump straight into the context of the church, nothing wrong with that, but there probably is a safer environment for them to be invited to your home, and they feel comfortable in a setting of a home where they can come and hear God's word spoken, taught. They are hearing God's witness. தேவனுடைய சாட்சியை அங்கே கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். போப் பிரான்சிஸ் இவர் சொல்லுகிறார், கிறிஸ்டியன் விட்னஸ் இஸ் கான்கிரீட். கிறிஸ்துவ சாட்சியானது அது ஒரு உறுதியான ஒரு காரியம். இது ஒரு மன பிரம்மையான இல்ல கற்பனைக்குரிய ஒரு காரியம். இட் இஸ் நாட் an imagination, இட்ஸ் நாட் a hallucination, இட்ஸ் நாட் imaginary, it is real. It is something that people can feel, can taste, can touch. கிறிஸ்துவ சாட்சி என்று சொல்லும் பொழுது இயேசுவை தொடுகிறது மாத்திரமே அல்ல, மற்றவர்கள் தொடக்கூடிய ஒரு காரியம். It must be accompanied with words, with action, because words without action are empty. Words without action are empty. செயல் இராத வார்த்தைகள் அது வெறுமையான ஒரு வார்த்தைகள். நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லும் பொழுது உண்மையான அங்கே அன்பு வெளிப்பட வேண்டும். When we say to someone we really care for them, we love them, the real love must come. They must feel it beyond the words. வார்த்தைகளுக்கு மேலாக அங்கே செயல்பட வேண்டும். இதுதான் போராட்டமே. சொல்றது சுலபம். நம்மளுக்கு கிறிஸ்துவர்களுக்கு சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் கற்று அதை சொல்லி பழகிட்டோம், செய்யறதை விட்டுட்டோம். Many of us have picked up a lot of Christian jargons and sentences that we have become so accustomed to saying it, but we have lost the effectiveness of doing it. என்ன சொல்லுவோம்? நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன். I will pray for you. அவங்க நிறைய காரியம் சொல்லியிருப்பாங்க. Let me pray, I will pray for you ன்னு சொல்லிடுவோம். ஆனா அநேக நேரத்தில் ஜெபிக்கிறதே இல்லை, மறந்துடுவோம். ஆமா சொன்னோமே. இப்போ இன்னும் சுலபமா போயிருச்சு. எப்படி சொல்லலாம் தேவையில்லை, இப்படின்னு ஒரு எமோட்டிகான்ஸ் போட்டாலே போதும். we just put the emoticons வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டா I am praying for you, அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம். let them understand that I am praying for them, but really I am praying for them or not? We must ask ourselves, is that the witness? அதுதான் நம்முடைய சாட்சியா? அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? Can people feel that witness? Can people feel the love of Jesus through us? நம் மூலமாய், நம்முடைய சபையின் மூலமாய், நம்முடைய குடும்பத்தின் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்கள் ருசி பார்க்க முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் தேடுகிறார், எனக்கு ஒரு சாட்சி தேவை. I need a witness. I'm looking for a witness. ஒரு சாட்சிக்காய் தேடிக்கொண்டிருக்கிறேன். And when the Lord looks at us, will he say, yes, you? நீதான் அந்த சாட்சி. நாம் பேசுகிற வார்த்தை, நாம் செய்கிற காரியம் அவரை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். The words that we speak, the actions that we do must reflect Jesus in everything, in every situation. And I'm sure as you commit to testify and say, Lord, I will be a witness, this week is going to be challenging. நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போகும் பொழுது இந்த வாரம் முழுவதும் நிறைய போராட்டங்கள் நிச்சயமாய் சந்திப்போம். சோதனைகள் வரும், temptations, test will come, opportunities for us to lose that witness or be that witness. சாட்சியை இழப்பதற்கோ அல்லது சாட்சியை இருப்பதற்கோ கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மேற்கொண்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நான் உமக்கு சாட்சியா இருப்பேன். When we are able to overcome in that situation, we will be able to say, Lord, I will be your witness. So today the 3 W's, just to recap, சுருக்கமாய் இந்த 3 W. First W is worship, ஆராதனை. The second W is word, வார்த்தை. மூன்றாவது W, witness, சாட்சி. இந்த மூன்றும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவசியமான அடிப்படையான ஒரு காரியம். These 3 are important characteristics of our Christian life. We cannot say I will do only one and not the other. ஒன்றை மாத்திரமே செய்வேன், இன்னொன்றை செய்ய மாட்டேன் என்று சொல்லவே முடியாது. மூன்றும் இணைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது.
அப்போ நம்முடைய சபை கூடுகளையோ இல்லை செல் குரூப்போ ஜெப கூட்டமோ அந்த கூடுகையிலே இந்த 3 காரியங்களும் நாம் செய்கிறோம். When we gather in the church, or whether it be in our cell group meetings or any other Christian gatherings, we do these 3 things. What is the purpose? To edify, to grow, to fellowship, to grow in fellowship with God and with one another. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலும் ஒருவரோடு இருக்கிற ஐக்கியத்திலும் வளர்க்கப்படும்படியாய் இந்த வாய்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் பேசின காரியம் அவருக்கு சாட்சியாய் இருப்பதற்காய். Today the Lord calls us to be His witness. I just want to spend a moment of silence. அமைதியா இருந்து ஆண்டவரிடத்தில் முதல் ஒரு காரியம் செய்ய போகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியாய் இருப்பதற்கு ஆண்டவரே அநேக நேரத்தில் தடையாக இருந்திருக்கிறேன். Just close your eyes, bow your heads as you pray. தலைகளை தாழ்த்தி தலை வணங்கி, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாய் இல்லாமல் அநேக முறை ஆண்டவரே பாவமான வாழ்க்கை, தவறான வார்த்தை, தவறான செயல்கள் நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு சாட்சி வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் பேசுகிறார். The Lord speaks today. He says, I need a witness. A witness who will stand for me. A witness who will stand until the end. இறுதி வரை நிற்கிற ஒரு சாட்சி எனக்கு வேண்டும். அது மரணமானாலும் அவருக்கு சாட்சியாய் இருப்பேன் என்ற அந்த உறுதி. ஆண்டவரே, முதலாவது எங்களை மன்னியும் ஐயா. Lord, forgive us for losing that witness, that opportunity to witness. Today, Lord, we ask for the empowerment of your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக நிறைவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே வேலை இடத்தில் சாட்சியாக இருக்க, எங்கள் குடும்பங்களிலே சாட்சியாக இருக்க, நாங்கள் படிக்கிற இடங்களிலே சாட்சியாக இருக்க, நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே அந்த வட்டாரத்தில் சாட்சியாக இருக்க, எங்களை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும் ஐயா. Lord, we pray that all those who see us will see you. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நாங்கள் சிறுகவும் நீர் அதிகமாய் பெருக வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளிலேப்பா உமக்காய் சாட்சியாய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிற பொருத்தனை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த வாரம் முழுவதும் மாத்திரமே அல்ல, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சாட்சியாய் இருக்க, சாட்சியாய் நிற்க, இறுதி வரை உமக்காய் சாட்சியாய் வாழ கிருபை செய்வீர் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் ஆண்டவர் நீ செய்தவைகளை நினைத்து உம்மை ஒருபோதும் மறுதலிக்காதபடி எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.